ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், மேக்ஸ் போடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 7 கோஆர்டினேட் ஜியோமெட்ரி எக்ஸசைஸ் 7.2 8th sum. If a and b are -2, -2 and 2, -4 respectively, find the coordinates of p such that AP is equal to 3/7 AB and P lies on the line segment AB. ஸோ கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. A -2, -2 அண்ட் B 2, -4. இந்த ரெண்டு பாயிண்ட்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணனா நமக்கு லைன் செக்மெண்ட் AB கிடைக்கும். ரைட்? ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் P. அதாவது Pங்கிற பாயிண்ட் வந்து இந்த AB லைன் செக்மெண்ட்டை டிவைட் பண்ணுது. இந்த P உடைய கோஆர்டினேட்ஸை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. சச் தட் AP is equal to 3/7 AB. ஸோ AB வந்து அதோடைய பார்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. AP is equal to 3/7 ABனா ஏபியிலிருந்து 3/7 பார்ட் வந்து ஏபியோட தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ AP is equal to 3/7 ABங்கிறது தான் இந்த கொஷனில் நமக்கு கொடுத்துருக்க க்ளூ. அண்ட் P lies on the line segment AB. ஸோ P வந்து இந்த லைன் செக்மெண்ட் ஏபியில் லைஸ் ஆகிருக்குது. இந்த P இந்த லைன் செக்மெண்ட் ஏபியை டிவைட் பண்ணுது such that AP is equal to 3/7 AB. நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? கோஆர்டினேட்ஸ் ஆஃப் P கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரைட்? இந்த P பாயிண்ட்டை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோம்? எக்ஸ் ஒய்ன்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஸோ இந்த எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட் வேல்யூவை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ரைட்? சொல்யூஷன் given let A -2, -2 B 2, -4 be the given points. Let P x, y be the point on line segment AB such that AP is equal to 3/7 AB. ஸோ கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் AB எடுத்து எழுதிக்கிட்டோம். Pங்கிற பாயிண்ட் எப்படி ரெப்ரசென்ட் ஆகுது? எக்ஸ் ஒய்ன்னு ரெப்ரசென்ட் ஆகுது. லைஸ் ஆன் த லைன் செக்மெண்ட் AB சச் தட் கொடுத்துருக்க கண்டிஷனையும் எடுத்து கிவனில் எழுதிக்கிட்டோம். டு ஃபைண்ட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் P. ரைட்? இந்த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் Pயை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு A பாயிண்ட் இருக்குது, B பாயிண்ட் இருக்குது, ரேஷியோ வேணும். M1:M2ங்கிற ரேஷியோ வேணும். அந்த M1:M2ங்கிற ரேஷியோவை நம்ம இந்த க்ளூலேருந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நமக்கு A பாயிண்ட் இருக்கும், B பாயிண்ட் இருக்கும். M1:M2வை இந்த க்ளூலேருந்து கண்டுபிடிச்சிருவோம். இது எல்லாத்தையும் செக்ஷன் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு இந்த பாயிண்ட் Pயோடைய கோஆர்டினேட்ஸ் கிடைச்சிரும். ரைட்? Since AP is equal to 3/7 AB. ஸோ இந்த கண்டிஷன்லேருந்து ரேஷியோ M1:M2 என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ரைட்? என்ன பண்ண போகிறோம்? இந்த 7 APயோட கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ திஸ் ஸ்டெப் இம்ப்ளைஸ் 7 into AP என்னதுமா? 7AP is equal to 3AB அப்படி எடுத்து எழுதிக்கிறோம். ரைட்? This step implies 7AP is equal to 3 into AP plus PB. அதாவது நம்ம AB லைன் செக்மெண்ட் இருக்குது, AB. இந்த லைன் செக்மெண்ட்டை Pங்கிற பாயிண்ட் டிவைட் பண்ணுது. ரைட்? ஸோ AP பிளஸ் PB என்னது? AB. புரியுதாமா? ABங்கிறது வந்து என்னது? ஏபியும் பிபியும் ஆட் பண்ணாதான் நமக்கு ஏபிங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த ஏபியில் நான் அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். AP பிளஸ் PB. So this step implies 7AP is equal to 3 into AP plus PB. Right? இப்போ next step என்ன பண்ண போகிறோம்? இந்த 3யை உள்ள மல்டிப்ளை பண்ண போகிறோம். ரைட்? 7AP is equal to 3 into AP 3AP plus 3 into PB 3PB. ரைட்? ஸோ this step implies 7AP இருக்குது, இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் 3AP இருக்குது. இது ரெண்டையும் நான் வந்து ஒரே இடத்துக்கு கொண்டு வர போகிறேன். அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற 3APயை நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வர போகிறேன். ஸோ திஸ் ஸ்டெப் இம்ப்ளைஸ் 7AP ரைட் ஹேண்ட் சைடில் ப்ளஸ் 3APயாக இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது எப்படி வரும்? -3APயாக வரும். ஸோ -3AP இஸ் ஈக்குவல் டு இந்த 3PB அப்படியே நான் எழுதிக்கிறேன். ரைட்? இப்போ 7AP minus 3AP இது ரெண்டு மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? 4AP is equal to 3PB. 4AP is equal to 3PBன்னு கிடைக்குது. ரைட்? இப்போ this step implies என்ன வேணும் நமக்கு? M1:M2 ரேஷியோ தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது M1:M2னா என்னது? AP:PB கண்டுபிடிக்க போகிறோம். ரைட்? AP:PB கண்டுபிடிக்க போகிறோம். AP:PB நம்ம எப்படி எழுதலாம்? AP divided by PBன்னு எழுதலாம்.
கரெக்டா? அப்போ நான் இந்த ஸ்டெப்ல என்ன பண்ண போறேன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற பிபியை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வர போறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற 4-ஐ ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போக போறேன். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற பிபி லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது டிவிஷனில் வரும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 4 ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது டிவிஷனில் போகும். ஸோ திஸ் ஸ்டெப் இம்ப்ளைஸ் ஏபி டிவைடட் பை பிபி இஸ் ஈக்குவல் டு 3 divided by 4. ஸோ என்ன கிடச்சிருக்கு நமக்கு ஏபி பை பிபி இஸ் ஈக்குவல் டு 3/4ன்னு கிடச்சிருக்கு. ஏபி பை பிபியை நம்ம எப்படி கூட எழுதலாம், ஏபி இஸ் டு பிபின்னு கூட எழுதலாம். ஸோ திஸ் ஸ்டெப் இம்ப்ளைஸ் ஏபி இஸ் டு பிபி இஸ் ஈக்குவல் டு 3:4. ஸோ வி காட் த ரேஷியோ 3. ஏபிக்கு வந்து 3 பார்ட்ஸ் கிடச்சிருக்கு, பிபிக்கு வந்து 4 பார்ட்ஸ் கிடச்சிருக்கு. அப்போ 3:4. ஸோ நம்மளுடைய ரேஷியோ m1:m2 என்ன கிடச்சிருக்கு, 3:4. Therefore, the point P divides AB in the ratio 3:4. ஸோ நம்ம ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டோம். ஆல்ரெடி நமக்கு 2 பாயிண்ட்ஸ் தெரியும், A and B. இது எல்லாத்தையும் கொண்டு போய் செக்ஷன் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா Pயோட கோஆர்டினேட்ஸ் என்னதுன்னு கண்டுபிடிச்சிருவோம். ரைட்? We know that section formula is P of x comma y is equal to m1 x2 plus m2 x1 divided by m1 plus m2 comma m1 y2 plus m2 y1 divided by m1 plus m2. இப்போ கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் செக்ஷன் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பாயிண்ட்ஸ் என்னென்னு எழுதிடுவோம். A -2, -2, B 2, -4, அப்புறம் ரேஷியோ என்னதுமா 3:4. ரைட்? இப்போ ஏல இருக்கிற xy கோஆர்டினேட் x1 y1 நேம் பண்ணிக்கிறேன், பியில் இருக்கிற xy கோஆர்டினேட் x2 y2 நேம் பண்ணிக்கிறேன், ரேஷியோவை m1:m2 நேம் பண்ணிக்கிறேன். இப்போ செக்ஷன் ஃபார்முலாவில் இது அவ்வளோத்தையும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். therefore P of x, y is equal to m1 x2. m1 என்னது 3, x2 என்னது 2. 3 into 2 plus m2 x1, m2 4, x1 -2, 4 into -2 divided by m1 plus m2, 3 plus 4, comma m1 y2, m1 3, y2 -4, 3 into -4 plus m2 y1, m2 4, y1 -2, 4 into -2 divided by m1 plus m2, 3 plus 4. So which is equal to 3 into 2, 6, 4 into -2 -8. அதாவது 4க்கு ப்ளஸ் இருக்குது, 2க்கு மைனஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் சைன்ஸ் இருக்குது. முதல்ல சைன்ஸை மல்டிப்ளை பண்ணுவோம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், 4 into 2 8. ஸோ 4 into -2 -8 டிவைடட் பை 3 plus 4 என்னதுமா 7, கமா 3 into -4 -12 plus 4 into -2 -8 divided by 3 plus 4 என்னதுமா 7, which is equal to 6 minus 8 என்னது -2. different signs இருக்குது. 6க்கு plus இருக்கு, 8க்கு minus இருக்கு. different signs இருந்ததுன்னா முதல்ல நம்பர்ஸை subtract பண்ணணும். 8 minus 6 என்னதுமா 2. 8 பெரிய நம்பர், அந்த பெரிய நம்பரில் இருக்கிற சைனை ஆன்சருக்கு கொடுக்கணும். ஸோ மைனஸை ஆன்சருக்கு கொடுக்குறோம். அப்போ 6 minus 8 என்னது -2 divided by 7, கமா -12 minus 8 என்னது -20. சேம் சைன்ஸ் இருக்குது. அப்போ நம்பர்ஸ் ஆட் பண்ணணும். 12 plus 8 20. சேம் சைனே ஆன்சருக்கு கொடுக்கணும் மைனஸ். இப்போ -12 minus 8 என்னது -20 divided by 7. ஸோ we got P of x, y is equal to -2/7, -20/7. Therefore, the coordinates of P is -2/7, -20/7. That's all, ma. இந்த சம்மில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். இந்த சம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மெட்ராஸ் மேக்ஸ் ஸ்கூலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.